This video sponsored by SPO Digital Marketing. ஜாயின் எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஒர்க் நமக்கு ஒரு பார்ட் டைம் ஜாப்பாக நமக்கு கொடுக்குறாங்க. இது நல்ல உலகத்திலே பெஸ்ட் கம்பெனி. இது ஹவுஸ் ஒய்ஃபு, ஸ்டூடெண்ட்டு, அப்புறம் வேலைக்கு போகிறவங்க கூட இந்த ஒர்க்கை நம்ம செய்யலாம். இது நமக்கு ஃபிக்ஸ்டு டைமிங் கிடையாது. நம்ம நினச்ச நேரத்தில் நமக்கு என்ன ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போ நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். இது நமக்கு ஒரு வாழ்க்கைக்கு ஒரு பார்ட் டைமாக ஒரு இன்கம் கிடைக்கிறது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த இதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் உங்களோட நேமும் உங்களோட குவாலிஃபிகேஷனும் அந்த மொபைல் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஜாப் பற்றின டீட்டெயில் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது மட்டும் இல்லாமல் மேலே டிஸ்பிளேலேயும் என்னோடய நம்பர் கொடுத்துருக்கேன். அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களோட நேமும் உங்களோட குவாலிஃபிகேஷன் கொடுத்தீங்கன்னா இதுக்கான எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு சொல்லி இது உங்களுக்கு நான் ஜாயின் பண்ண வைக்கிறேன். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. முன்னொரு கிராமத்தில் ஒரு பெண்மணி வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க. அவங்க அவங்களோட அம்மா அந்த பொண்ணை பற்றி ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஏன் அப்படின்னா அந்த பொண்ணு என்ன பண்ணும் அப்படின்னா அவங்க வீட்டு பக்கத்தில் உள்ளவங்க, அப்புறம் அடுத்த தெருவில் உள்ளவங்க எல்லாருக்கிட்டையுமே போய் வட வள 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 வளன்னு ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கும் அந்த பொண்ணு. அதாவது புரணி பேசுகிறதே தான் அந்த பொண்ணு ஒரு வேலையாகவே வச்சுக்கிட்டே இருந்துச்சு. இந்த விஷயம் அவங்க அம்மாவுக்கு பிடிக்கவே இல்லை. இந்த விஷயம் இது ஒரு கெட்ட விஷயம். இந்த விஷயத்தை நம்ம எப்படி மாற்றுறது அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் இப்படி இந்த பொண்ணு வளவளன்னு பேசுகிறதுனால, புரணி பேசுகிறதுனால யாருமே அந்த பொண்ணை பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ணுக்கு வரமாட்டாங்க அப்படின்னு அவங்க அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. ஃபீல் பண்ணோன்னே அவங்களுக்கு ஒரு யோசனை வருது. என்னாச்சு அப்படின்னா பக்கத்தூரில் ஒரு புத்தர் ஒருத்தர் வந்திருக்காரு. அவர்கிட்ட போனால் நமக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்களோட பொண்ணை கூட்டிகிட்டு அந்த மாதிரி புத்தரை பார்க்கறதுக்கு போகிறாங்க. அப்போ அந்த புத்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்கும்போது இவங்க நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. உங்ககிட்ட வந்தால் எனக்கு பிரச்சனையெல்லாம் சரியாகும்னு தான் நான் வந்திருக்கேன். நீங்கள் தான் என்னோடய பிரச்சனையை தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சொன்ன உடனே அவங்க சரிம்மா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி எல்லாமே கேட்டு முடிச்சுருவார். முடிச்சுட்டு என்ன பண்ணுவார்னா அந்த வளவளன்னு அந்த பொண்ணு பேசிக்கிட்டே இருந்துச்சுல, அந்த பொண்ணுக்கிட்ட என்ன சொல்லுவார் அப்படின்னா அவங்க அவங்க கையில் ஒரு கூடையை கொடுத்துட்டு அந்த கூடை நிறையா மயிலிறகை கொடுத்துருப்பாங்க. கொடுத்துட்டு இதை போய் நீ இந்த ஊரில் உள்ள உனக்கு ஒரு நாள் டைம் கொடுக்குறேன். இந்த ஊரில் உள்ள எல்லார் வீட்லேயுமே போயிட்டு நீ பேசிட்டு அந்த மயில் ரகையை அப்படியே வெளியே போட்டுட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அந்த பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷமாக ஆயிரும். நம்ம இதுக்காக தானே ரொம்ப ஆசைப்படுவோம். நமக்கு பேசுகிறது தான் ரொம்ப பிடிக்குமே. நம்ம புரணி பேசுகிறது தான் நம்மளோட வேலையாகவே இருப்போம். இவர் என்ன இப்படி கொடுக்காருன்னு சொல்லி ஜாலின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போகுது. மறுநாள் விடியுது. காலையில் போய் அந்த பொண்ணு வழக்கம் போல் ஒவ்வொரு வீட்டுக்காக போய் போய் பேசிட்டு அந்த மயில் ரகை வெளியே அப்படி கீழே அப்படியே போட்டு போட்டு வந்துடுது. போட்டுட்டு அன்றைக்கி ஃபுல்லாக அந்த மயில் ரகை போட்டு முடிச்சிருச்சு. போட்டு முடிச்சுட்டு அந்த மறுபடியும் அந்த புத்தரை பார்க்க அடுத்த நாள் வராங்க. வந்தவுடனே என்னம்மா போய் பேசினியா, என்ன பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கேட்டதுக்கு எல்லாம் பண்ணேன், எல்லா மயில் ரகையுமே போட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். சொன்னோன்னே அவர் சொல்லுவார், சரி நீ இப்போ போட்டு வந்துட்ட, திருப்பி இன்னும் ஒன்று மட்டும் பண்ணு என்னன்னு சொல்லி கேட்பாங்க. கேட்டதுக்கு நீ மயில் ரகை போட்டிருப்ப பற்றியா, அதெல்லாம் மறுபடியும் கலெக்ட் பண்ணி அந்த கூடையிலேருந்து வச்சு எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சொன்ன உடனே அந்த பொண்ணு சொல்லணும், அது எப்படி இருக்கும், அந்த மயில் ரகை தான் காற்றுக்குங்கிறத அடிச்சுட்டு போயிருக்குமே, அதான் இருக்காதே அப்படின்னு சொல்லி சொல்லுவார். இருந்தாலும் ஒரு நம்பிக்கையை கைவிடாமல் நீ போய் ஒரு டைம் போய் முயற்சி பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அதே போல் அந்த பொண்ணு போகும். போயிட்டு இந்த மாதிரி மயில் ரகை எங்கிட்டாவது கிடக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கோம். பார்க்கும்போது ஒரு இடத்துல கூட அந்த மயில் ரகை இழுக்கவே இருக்காது. ஏன்னா காற்றுக்கு அங்கிட்டு இங்கிட்டு பறந்து போய்கிட்டே இருக்கும்ல, அதனால் பறந்து போயிருக்கும். அதனால ஒரு மயில் ரகை கூட அந்த பொண்ணுக்கு கிடைக்கல. உடனே சொல்லுது, இந்த மாதிரி நான் ரொம்ப நேரம் தேடி பார்த்தேன், ஆனால் ஒன்று கூட எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொல்லும். சொன்னதுக்கு அந்த புத்தர் சொல்லுவார், இது நான் உனக்கு சும்மா கொடுத்து விடலை, இதில் ஒரு பெரிய விஷயமே இருக்குது. என்ன அப்படின்னா நீ இப்போ ஒரு இடத்துல போய் பேசுகிற அப்படின்னா அந்த பேச்சை திருப்பி உன்னால் எடுக்கவே முடியாது. நீ
யார்கிட்ட என்ன பேசணுமோ அந்த விஷயத்த மட்டும்தான் பேசணும். தேவையில்லாமல் விஷயத்தெல்லாம் பேசுனேன் அப்படின்னா நீ பேசுன அந்த வார்த்தைகளையும் அந்த சொல்லையும் நம்ம வந்து எப்பயுமே எடுக்க முடியாது. அதுக்கு தான் இந்த மயில் ரேகை வந்து கொடுத்து விட்டேன். இந்த மயில் ரேகை வந்து நீ எப்படி எடுக்க முடியாமல் போச்சோ அதே போல் நீ வந்து யாருக்கிட்ட வந்து என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசணும். தேவையில்லாத விஷயங்களை பேசுனேன்னா உனக்கு தான் அது வந்து பிரச்சனையாக வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அந்த பொண்ணு வந்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கடுத்து அந்த பொண்ணு வந்து மாறி யாராவது என்னன்னு கேட்டால் மட்டும்தான் பேசும். மற்றபடி வளவளன்னு புரணி பேசுகிற வேலையை விட்டுரும். அந்த புத்தர் வந்து அந்த மாதிரி பண்ணி விட்டோன்னா அவங்க அம்மாவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிரும். அந்த பொண்ணுக்குமே வேறு ஒரு இடத்துல வந்து கல்யாணமும் ஆயிரும். இப்போ இந்த கதையின் மூலமாக என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நம்மளுமே யாருக்கிட்டையுமே எந்த புறணியுமே பேசக்கூடாது. நம்ம உண்டு வேலை உண்டுன்னு இருக்கணும். யாராவது நம்மக்கிட்ட கொஸ்டின் கேட்டாங்கன்னா அதுக்கு மட்டும் பதில் சொல்லிவிட்டு நம்ம உண்டு வேலை உண்டு இருந்தோம்னா நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராது. நம்ம வந்து யாருமே பொறாமப்படவும் நம்ம அவசியமும் வராது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.